பேராசை எலி. ஒரு பேராசை கொண்ட எலி ஒரு கூடை நிறைய சோளத்தை கண்டது. அவர் அதை சாப்பிட விரும்பினார். அதனால் கூடையில் சிறிய துளை போட்டார். அவர் துளை வழியாக உள்ளே நுழைந்தார். சோளம் நிறைய சாப்பிட்டான். அவர் நிறைவாக உணர்ந்தார் மற்றும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். இப்போது அவர் வெளியே வர விரும்பினார். சிறு ஓட்டை வழியாக வெளியே வர முயன்றான். அவனால் இயலவில்லை. அவன் வயிறு நிரம்பியிருந்தது. மீண்டும் முயன்றான். ஆனால் அதனால் எந்த பயனும் ஏற்படவில்லை. சுட்டி அழ ஆரம்பித்தது. ஒரு முயல் கடந்து சென்றது. அது எலியின் அழுகையை கேட்டு, "ஏன் அழுகிறாய் நண்பரே?" என்று கேட்டது. சுட்டி விளக்கியது, "நான் ஒரு சிறிய துளை செய்து சோளத்தை சாப்பிட கூடைக்குள் வந்தேன். இப்போது என்னால் அந்த துளை வழியாக வெளியேற முடியவில்லை." அதற்கு முயல், "அதிகமாக சாப்பிட்டதுதான் காரணம். வயிறு சுருங்கும் வரை காத்திருங்கள்" என்றது. முயல் சிரித்து கொண்டே சென்றது. சுட்டி கூடையில் உறங்கிவிட்டது. மறுநாள் காலை அவன் வயிறு சுருங்கியது. ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் சோளத்தை சாப்பிட விரும்பினார். கூடையிலிருந்து வெளியே வருவதை எல்லாம் மறந்துவிட்டார். அதனால் அவர் சோளத்தை சாப்பிட்டார் மற்றும் அவரது வயிறு மீண்டும் பெரியதாக இருந்தது. சாப்பிட்டதும் எலிக்கு தான் தப்பிக்க வேண்டும் என்று நினைவு வந்தது. ஆனால் வெளிப்படையாக அவரால் முடியவில்லை. அதனால் அவர் நினைத்தார், "ஓ, இப்போது நான் நாளை வெளியே செல்கிறேன்." பூனை அடுத்த வழிப்போக்கன். கூடையில் இருந்த சுட்டியை அவர் மணக்கிறார். அதன் மூடியை தூக்கி எலியை சாப்பிட்டான். ஒழுக்கம். அதிக பேராசை தீங்கு விளைவிக்கும்.